தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வரும் டிசம்பர் மாதம் தானும் தனது கட்சியின் மூத்த தலைவர்களும் நாடு திரும்ப உள்ளதாக அறிவித்துள்ளார். தான் வங்கதேசத்துக்கு செல்லும் போது அவர்கள் என்னை கைது செய்யலாம் அல்லது என்னை கொல்லக்கூட கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஷேக் ஹசீனா வங்கதேசத்தின் பிரதமராக இருந்தபோது 2024ஆம் ஆண்டு ஏற்பட்ட மாணவர் புரட்சி காரணமாக உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதை அடுத்து டாக்காவிலிருந்து தப்பித்து அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்தார். அவருடன் உள்துறை அமைச்சர் அசாதுஸ்மான் கான் கமால் உள்ளிட்டவர்களும் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்துள்ள ஷேக் ஹசீனா நாடு திரும்புவதற்கான தனது திட்டம் குறித்தும் அதற்கான காரணம் குறித்தும் விளக்கியுள்ளார். அவர் தனது பேட்டியில், வரும் டிசம்பர் மாதம் நானும் அவாமி லீகின் மற்ற தலைவர்களும் சுய முடிவின் அடிப்படையில் வங்கதேசம் திரும்ப திட்டமிட்டுள்ளோம். நான் திரும்பும்போது அவர்கள் என்னை கைது செய்யலாம் அல்லது கொல்லக்கூட கூடும். எனினும் நான் சென்றே ஆக வேண்டும். எனது கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் கடும் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி வருகின்றனர். மரணம் நேரிட்டால் அது எனது சொந்த மண்ணில், எனது பெற்றோர்கள் அடக்கம் செய்யப்பட்ட மண்ணில், அவர்கள் ரத்தம் சிந்திய மண்ணில் நிகழ வேண்டும் என்று விரும்புகிறேன். டாக்காவில் உள்ள அதிகாரிகள் என்னை மீண்டும் அழைத்துச் செல்ல விரும்புகிறார்கள். என்னை திருப்பி அனுப்புமாறு அவர்கள் இந்தியாவுக்கு தொடர்ந்து கடிதங்களை அனுப்பி வருகின்றனர். நானே நேரில் செல்வேன். நான் நாடு திரும்புவதன் மூலம் நாட்டின் மிக முக்கிய அரசியல் எதிரியை அந்த அரசு எவ்வாறு நடத்துகிறது என்பதை அறிய விரும்புகிறேன். எனது ஆட்சி காலத்தில் தவறுகள் நடந்திருக்கலாம். ஒரு அரசாங்கம் நீண்ட காலம் செயல்படும் போது தவறுகள் நடக்கலாம். எந்த ஒரு அரசாங்கமும் தவறுகளுக்கு அப்பாற்பட்டது அல்ல. ஆனால் ஒரு அரசாங்கத்தின் நன்மை தீமைகளையும் சரி தவறுகளையும் தீர்மானிக்கும் உரிமை மக்களுக்கே உரியது. அந்த தீர்ப்பை நான் மக்களிடமே விட்டுவிடுகிறேன் என ஹசீனா தெரிவித்துள்ளார். வங்கதேச அரசு என் மீது குற்ற தீர்ப்பை வழங்கி இருக்கலாம். அதனால் நான் இனி தேர்தல்களில் போட்டியிட முடியாமலும் போகலாம். ஆனால் அவாமி லீக் கட்சிக்கு அவர்கள் ஏன் தடை விதிக்க வேண்டும்? நாங்கள் மோசமாக செயல்பட்டிருந்தால் அது குறித்த மக்களே முடிவெடுக்கட்டும் என அவர் கூறியுள்ளார்.